ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்களும் வந்து சூப்பராக இருக்கோம். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு பிரியாணி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி என்னோடய ரெசிபியை பார்த்து நிறைய பேர் வந்து அது பண்ணியிருந்தீங்க, வீட்டில் நல்லாயிருக்கும் வேறு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஸோ அதே மாதிரி நான் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ அதில் வந்து குக்கிங் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு சரியாக நீங்கள் வந்து காட்டலை அப்படிங்கிற நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. அண்ட் தென் நீங்கள் அளவும் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக சொல்லலை. ஸோ சொல்லியிருந்தால் எங்களுக்கு கரெக்டாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே இன்றைக்கி மறுபடியும் நான் வீட்டில் செகண்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக. ஸோ இந்த டைம் நான் வந்து எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த எல்லா அளவையும் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த நியூ இயருக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்காகவே மறுபடியும் நான் வந்து செகண்ட் டைம் மட்டன் பிரியாணி வந்து ரெசிபி போடுறேன். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக. ஃபஸ்ட்டு வந்து பேனை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி 100 ml ஆஃப் ஆயில். இன்றைக்கி வந்து நான் வந்து 1 kg மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கான அளவை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். உங்களுக்கு எப்படி பண்ணணும் அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி போடணுங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். தென் ஒரு 50 grams ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணிடுங்க. மொத்தமாக நமக்கு வந்து 100 கிராம் ஆஃப் கீ தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு 50 ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 50 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸில் வந்து ஒரு முழு சைஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பை வந்து ஆயிலும் கீயும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதை 3 ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு அரோமா வருங்க. அதுக்கப்புறம் உடனே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற பெரிய வெங்காயமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த 4 பெரிய வெங்காயத்தை அழகாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அடிப்பிடிக்காமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆகிற வரைக்குமே நல்லா குக் ஆக விடுங்க. ஒரு 5 minutes கூட எடுத்துக்கும். ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து இப்படி அழகாக வந்து டேர்ன் ஆயிரும். ஸோ இந்த கலர் டேர்ன் ஆன உடனே இப்போ தான் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களே, அதே சின்ன வெங்காயம் தான். ஒரு 250 grams ஆஃப் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த பெரிய வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி விட்டது வந்து ஒரு 5 minutes நல்லாவே குக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 100 grams ஆஃப் ஜிஞ்சரு, ஒரு 150 grams ஆஃப் கார்லிக்கை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் 2 full spoons ஆஃப் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டரும் மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி, புதினா தலை. ஸோ அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ண உடனேயே நீங்கள் வந்து ஒரு கப் ஆஃப் லெமன் ஜூஸை ஆட் பண்ணுங்கள். ஒரு லெமன் எடுத்திங்கன்னா போதும். ஒரு நல்ல பெரிய லெமனாக பார்த்து அந்த லெமனை கட் பண்ணி ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 கப் வந்து கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கர்ட் ஆட் பண்ண உடனே வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலராக இருக்கிற டொமேட்டோவாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 4 பெரிய டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 3லேருந்து 4 க்ரீன் சில்லியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரில் ஆல்ரெடி நான் வந்து மட்டனை வேக வச்சுட்டேன். இதில் வந்து சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா போட்டு மட்டும் வேக வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம பிரியாணியில் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை வேக வச்ச தண்ணியை நம்ம வந்து பிரியாணிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த தண்ணியிலே நம்ம வந்து குக் பண்ணலாம். மட்டன் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமே தண்ணி எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணோன்னே நான் வந்து 2 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான் நான் பொடி பண்ணியிருக்கேன். நான் வேறு எந்த ஐட்டமே இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்ட பொடி தான். நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மல் சில்லி பவுடராக இருந்தாலும் ஓகே. ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கூட வந்து நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 5 minutes குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிளாஸ் ஆஃப் ரைஸுக்கு வந்து நான் 1.5 cups ஆஃப் வாட்டர் தான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட் எப்போவுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும்.
ஸோ எஸ், நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி தான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோ கிளாஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணலாம் பிரியாணியோட. ஸோ என்கிட்ட வந்து 2 கிளாஸ் வாட்டர் இருந்தது. அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் வாட்டரை வந்து ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து 5 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ நான் அதுக்கு வந்து 7.5 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1க்கு 1.5ங்கிற கணக்கில் தான் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சீரக சம்பா ரைஸாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எஸ், வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ண விடுங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. நல்லா வாட்டர் பாயில் ஆனதுன்னா நல்லா சூடான உடனே நம்ம வந்து ரைஸ் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரைஸை வந்து தனியாகவே வந்து ஊற வச்சுருங்க. அந்த ரைஸை வந்து நீங்கள் தனியாக நல்லா வடித்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணும்போது சரி, எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஸ்லோ பண்ண வேண்டாம். நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ரைஸ் போடும்போது ஸ்லோவாக இருந்தால் ஒன்று வேகும், ஒன்று வந்து வேகாது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஃபாஸ்ட்லேயே வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். எஸ், நான் உங்களுக்காகவே இன்றைக்கி வந்து அகைன் பிரியாணி பண்ணியிருக்கேங்க. லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்தேன். பட் தென் யாருக்குமே வந்து குக்கிங் வந்து ப்ராப்பராக தெரியலன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதுக்காகவே திருப்பி 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து பிரியாணி செஞ்சுருக்கேன் வீட்டில். இந்த பிரியாணி வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா ப்ராசஸுமே வந்து கண்டிப்பாக கவர் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா தம் போட்டு நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ரைஸ் வந்து பாதி குக் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தம் போடலாம். நான் யூஸ்வலி வந்து தம்முக்கு வந்து மேலே ஏதோ வெயிட்டோ இல்லை வைக்கிறது கிடையாது. நான் வந்து ஸ்லிம்மில் வச்சே நான் வந்து இது பண்ணிடுவேன். ஸோ அதுவே வந்து நல்லா குக் ஆகிடும். மட்டன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு போடுறதுனால நமக்கு வந்து தேவைப்படாது, அதுவே ஆல்ரெடி குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து மீதி இருக்கிற கீயை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கீ அதிகமாக வேணால் அதிகமாகவும் ஆட் பண்ணலாம். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், கண்டிப்பாக வந்து என்னோடய ரெசிபி வந்து நான் அகைன் உங்களுக்கு எல்லாத்துக்காக ரீஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் பிரியாணி வந்து சூப்பராகவே வந்துருந்ததுங்க. மட்டன் எல்லாமே சூப்பராக குக்காக இருந்தது. ஸோ எஸ், சீக்கிரமாக எல்லோரும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருமே சேஃபாக இருங்க. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.